எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அந்த கட்சியில் இந்த வருஷம் சேர்ந்தேன், இந்த வருஷம் இந்த பொறுப்புக்கு வந்தேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொறந்தது கல்லூரி போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் எப்போ இன்னும் அரசியலில் இன்னும் தீவிரமாக ஈடுபடணும்னு நீங்கள் நினச்ச அந்த பீரியட்லாம் என்ன? நான் 1986, 89 திருச்சி ஜமால் முகமது கல்லூரியோட மாணவன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அரசியல் அறிவு எல்லாத்தையும் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு, ஆனால் இன்றைக்கு நிலவில் இந்த திராவிட இயக்கங்களுடைய கடுமையான உழைப்பினால இன்றைக்கி தமிழ்நாடு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு முன்னணி மாநிலமாக வந்திருக்குங்கும் போது, நம்ம இன்றைக்கி எடுத்த முடிவுகளும் பயணிக்கிற திசையும் சரியான திசையும் தான் நம்புகிறோம். எஜுகேஷன் சார்ந்த நிறைய உங்களோட செயல்பாடுகள் இருக்குது. அது என்ன காரணம்? ஏதாவது ஸ்பெசிஃபைட் ரீசன்ஸ் இருக்கு? நம்ம இருக்கக்கூடிய விவசாய மக்கள் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கிது, ஒரு பிள்ளையை படிக்க வைக்க எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்க தானே, இங்கேயே பிறந்து இந்த மண்ணு தானே. அதெல்லாம் வந்து படிப்புங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கிறது தெரிஞ்சு தான் அந்த கல்லூரிக்கே அந்த அடித்தளமே. பாபநாசம் தொகுதி ஏன் கொடுத்தாங்க? எல்லாத்தையும் அறிமுகமாகும்னு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அது என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லா சமுதாய மக்களோடும், எல்லா அரசியல் கட்சி பிரமுகரோடும் எல்லாத்தையும் நெருங்கி பழகக்கூடாது. என்னை யாருமே அந்நியங்கிற வார்த்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோல்வி பயத்தில் வேணால் சில பேர் அதுபடி ஒரு புரபகண்டா பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. களமே திமுக விசஸ் தாவேகான் மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவங்க இங்கே ஒரு வேட்பாளரை, இஸ்லாமிய வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கிறாங்க. களத்தில் அவங்கள பார்க்குறீங்களா? எப்படி அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குது? நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஊடகவியாளர் 2-3 நாளாக இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். களத்தில் அவங்களாம் இருக்காங்களா? இங்கே பார்த்தீங்களா? 3 எலெக்ஷன்ஸில் போன ஜவாஹிருல்லா சாருக்கு முன்னாடி வரைக்குமே அது வந்து அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்பட்ட தொகுதி. அந்த தொகுதியில் வந்து களமிறங்குறது உங்களுக்கு டஃப்பாக இல்லையா? எந்த வகையான கால்குலேஷன் போட்டாலுமே இந்த பாபநாசம் தொகுதி வர தேர்தலில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு காட்டும், அது உறுதி. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வணக்கம். த டிபேட்ஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறது பாபநாசம் தொகுதியின் திமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திருமிகு AM ஷாஜகான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த பாட்காஸ்ட் மூலயமா உங்களுடைய வாழ்க்கை, சமூகத்தில் நீங்கள் செஞ்ச பங்களிப்புகள், பாபநாசம் தொகுதி பற்றிய உங்களுடைய பார்வை, தொகுதிக்கு இன்னும் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிற பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம் சார். பரப்புரைக்கு மத்தியிலேயே எங்களுக்கு நேரம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஓகே சார். முதல்ல ஷாஜகான் அவருடைய வாழ்க்கையில் அரசியல் எங்கேருந்து தொடங்குது? நான் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அந்த கட்சியில் இந்த வருஷம் சேர்ந்தேன், இந்த வருஷம் இந்த பொறுப்புக்கு வந்தேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்ததே முஸ்லீம் லீக்கில் தான். ஓகே. என்னுடைய தந்தையார் அவங்க சிறு வயசு காலத்திலேருந்து எனக்கு முஸ்லீம் லீக்கோட உணர்வை ஊட்டி வளர்த்ததுனால சின்ன வயசுலேயே முஸ்லீம் லீக் அதனுடைய மாணவர் அணியில் இருந்திருக்கேன், இளைஞர் அணியில் இருந்திருக்கேன். அதனால் பை பர்த் நான் ஒரு முஸ்லீம் லீக்கன் தான். ஓகே. பிறக்கும்போது நீங்கள் ஒரு முஸ்லீமாக சமூகத்தில் நம்ம எல்லாரும் எப்படி பிறக்கிறோமோ அப்படி பிறக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த முஸ்லீம் லீக் அப்பா இந்த கட்சியில் இருக்கிறாங்க, இந்த உணர்வுகள் இருக்குது, நம்மளும் இணைஞ்சு பணியாற்றணும்னு தோன்றின அந்த காலம்லாம் எப்போ? அது நினைவில் இருக்கா இப்போ? உண்மைதான். அதாவது பிறந்தது முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அதில் சின்ன வயசில் பயணித்து அந்த கொடியை தூக்கி பிடிச்சி போகும்போதெல்லாம் ஒரு உணர்வு மேலோங்கி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அரசியல் அறிவு எல்லாத்தையும் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த முஸ்லீம் லீக்கினுடைய அவசியத்தையும் அதனுடைய மேன்மையை நல்லா உணர்ந்தேன் ஒரு காலத்தில். ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரிவினை பேசக்கூடிய சக்திகள் இருக்காங்க, மதவாதம் பேசக்கூடிய சக்திகள் இருக்காங்க, பலவிதமான இயக்கங்கள் இருக்குது. நம்ம ஆழ்ந்து கவனிக்கும் போது இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கேற்ற ஒரு அரசியல் இயக்கம்னு சொன்னால் நான் முஸ்லீம் லீக் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். என்ன காரணம்னா, இது மகத்தான தலைவர் கண்ணியமே காகிதம் இல்லை. இந்த கட்சியை முஸ்லீம் லீக்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர் செய்யணுங்கிற முடிவெடுக்கும் போது தலையாய கொள்கை, அடிப்படை கொள்கையாக 3 செய்திகளை சொன்னாங்க. ஒன்று, தேசிய ஒருமைப்பாடு, அதான் இந்திய நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டை நம்ம தாங்கி பிடிக்கணுங்கிறது முதல் கொள்கையாக சொன்னாங்க. 2வது, இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு இல்லையா, பலதரப்பட்ட மக்கள், பல இனம் மக்கள், பல மொழிக்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதுங்கிறது 2வது கோட்பாடாக எங்களுடைய தலைவர்கள் சொல்லி சென்றிருக்காங்க. 3வதாக தான் சிறுபான்மை மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக இந்த இயக்கம் செயல்படுன்னு சொல்லி தான் இந்த இயக்கத்தை தொடர செஞ்சாங்க.
அதனால் இது எல்லாமே இது அடங்கியிருக்கக்கூடிய 3மே ரொம்ப நாட்டுக்கு அத்தியாவசியமான கொள்கை. அதனால் அதில் ரொம்பவே ஈர்க்கப்பட்டு அதில் இன்னும் அழுத்தமாக பணிகளை செய்யணுங்கிற ஆர்வம் வந்தது. ம். அதோட இப்போ இருக்கக்கூடிய தலைவர் பேராசிரியர் நாங்கள்லாம் முனீர் மில்லத்துன்னு சொல்லுவோம் காதர் மைதீன் அவர்கள். நீங்கள் பல்வேறு மேடையிலே பார்த்துருப்பீங்க. அவங்க பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர். நாங்கள் பிறப்பால் ஒரு முஸ்லீம் அப்படி இருந்தாலும் கூட எங்களுக்கு அருள்முறை திருக்குரான் எங்களுடைய வேதம். அதை நாங்கள் முழுமையாக பின்பற்றணுங்கிறது விதி. இருந்தாலும் தலைவர் அதை சொல்லும்போது, இந்திய முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு கையில் வலது கரத்தில் நம்முடைய அருள்முறை திருக்குரானை ஏந்தி பிடிக்கணும். இந்திய குடிமகனா மறுகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கணும். அப்படி வாழ்றவன் தான் உண்மையான முஸ்லீம், உண்மையான இந்தியனாக இருக்க முடியும். ரெண்டுத்தையுமே மதிக்கணும், ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கும்போது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மற்ற தலைவர்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப நிதானமே பிரதானம்னு எங்களை வழி நடத்துறதோட, இந்த நாட்டினுடைய சட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கணும், உண்மையான முஸ்லீமாக எப்படி நடந்துக்கணும், சமய நல்லிணக்கத்தை எப்படி பேணணும், சகோதரத்துவத்தை எப்படி பேணணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜனநாயக வழியில் எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கங்கள் அடிப்படையிலையும், அந்த தலைவர்கள் அற்புதமான தலைவர்கள் அடிப்படையிலையும் நாங்கள் இந்த இதில் ரொம்ப முழுமையான ஈடுபாட்டோட உங்களுடைய தொடர்றோம். இளமை காலம், உங்களுடைய சொந்த ஊர், அந்த விஷயங்கள்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் என்ன இதே தஞ்சை மண்ணு தான், ஆடுதுறை. ஒரு மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட மகனாக நான் பிறந்தேன். அப்பா மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தாலுமே ரொம்ப அனைத்து சமுதாய மக்களோட ரொம்ப நெருங்கி பழகினவங்க. இப்போ ரம்ஜான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவர்கள்லாம் இந்து சமுதாய பெரியவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் உணவருந்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லிணக்கம் இருக்கும். எல்லா சமுதாயத்தையும் நெருங்கி பழகினவங்க. அதுமாதிரி நல்ல ஒரு ஆளுமையாக இருப்பாங்க அந்த பகுதியில். எல்லா நல்ல விஷயங்களுக்கு எதுக்காக இருக்கட்டும் போய் நிற்கிறது, சமூக சேவை. ஹெட் மாஸ்டர் கட்சியிலையும் பணியாற்றினவர் இல்லை, அப்போ கட்சியில் பணியாற்ற முடியாது. இப்போ அரசு ஊழியரவங்க இருந்தாலும் ஒரு ஈடுபாடுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுவும் அவங்களும் பார்த்துருப்பாங்கல்ல. இந்த வகையில் காகிதம் இல்லத்து கொண்டு இருக்கிற கட்சிங்கிற ஒரு பிடிப்போடு அதில் செயல்படுவாங்க. அந்த வேலை நம்மளை வழி நடத்தி காமிச்சாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலில் அவங்களோட அன்பு அரவணைப்பில் நமக்கு அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், சமுதாய பணிகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி எந்த அளவுக்கு பொறுப்போடு நம்மளை நல்ல வழியாக நம்மளை வழிநடத்தி காமிச்சது அவங்க தானே கைப்பிடிச்சு கொண்டு வந்தது. அந்த வகையில் நம்மளை நல்ல முறையில் வழி நடத்தினாங்க. தாயார் வீட்டுக்குரிய அம்மா தான் குடும்ப தலைவி, வீட்டிலே இருப்பாங்க. ரொம்ப அமைதியான பேர் வழி. அந்த வகையில் நல்ல ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாங்கிற ஒரு பெரிய மனநிறைவு நமக்கு உண்டு. நம்மளை நல்வழி நடத்தினாங்கிற மனநிறைவு. அதை விட என்னை ஒரு முஸ்லீம் லீக்னா வளர்த்தெடுத்தாங்கிறது நான் இன்னும் அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த மண், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த மண்ணுக்கும் இந்த சமுதாயத்திற்குமான ஒரு இயக்கத்தை நமக்கு வழிகாட்டி கொண்டு கொடுத்தாங்கங்கிற ஒரு சந்தோஷம் உண்டு. ஓகே. கல்லூரி போகிறீங்க, அந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்போ இன்னும் அரசியலில் இன்னும் தீவிரமாக ஈடுபடணும்னு நீங்கள் நினச்ச அந்த பீரியட்லாம் என்ன? நான் நீங்கள் பேசிக்கலி உங்களை பற்றி, உங்கள் ப்ரொஃபைல் பற்றி படிக்கும்போது நீங்கள் பேசிக்கலி ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட், ஒரு கல்வியாளர். அந்த விஷயங்களில் ஆர்வம் ஏன் வந்தது? அப்பா ஒரு ஹெட்மாஸ்டர் அப்படிங்கிறனாலையா, என்ன காரணம்? நான் 1986-89 திருச்சி ஜமால் முகமது கல்லூரியோட மாணவன். அந்த கல்லூரியில் படிக்கும் போதே இப்போ இருக்கக்கூடிய தலைவர் பேராசிரியர் 1989 ஆண்டு திருச்சியில் போட்டிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில். கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேர்தலை நான் பார்த்துருக்கேன். ஓகே. அதோட 89 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர்லேயும் பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். மெம்பரெல்லாம் ஆகிட்டீங்க? ஆமாம், அவர் சின்ன வயசுலேயும் மெம்பர் தானே. சரி. அதனால் இந்த தேர்தல் பணிகளை முழுமையாக ஈடுபடுத்தினது, அவங்க தலைவரோட சேர்ந்து பயணித்தது, அவரோட பழகினதெல்லாம் அதில் அரசியலில் தீவிரமான ஈடுபாடு ஏற்படுத்துச்சு. அதுக்கிடையில் நான் படித்து முடிச்சுட்டு ஒரு 10-11 வருட காலம் அரபு நாடு சவுதி அரேபியாவுக்கு படிக்க சென்றுட்டேன். அங்கே இருந்தது ஒரு 10 வருஷங்களுக்கு தான் ஊருக்கான தொடர்பு ரொம்ப குறைஞ்சிரும் இல்லையா, அரசியல் மற்ற இதெல்லாம் தொடர்பு குறைஞ்சிருச்சு. 10 வருஷம் முடிஞ்சு ஊருக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், இல்லை ஏதாவது ஒரு சேவை செய்யணும், என்னவெல்லாம் செய்யலான்னு நான் யோசிக்கும் போது, அப்போ எனக்கு மனசுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு நண்பர்கள். அப்போ ஏன் பல்வேறு இதை செய்யணும், நம்ம சமுதாயத்துக்கு தேவையானது, இங்கே இருக்கக்கூடிய விவசாய குடிமக்களுக்கு தேவையானது, விவசாய மக்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதியில் ஒரு பொறியியல் கல்லூரி இல்லையேன்னு ஒரு இயக்கம் இருந்தது இங்கே. அப்போ நம்ம எல்லாம் ஒரு 6 பேர் நண்பர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் நம்ம 6 பேருமே அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு அறக்கட்டளை தொடங்கி 2009 ஆண்டு அஸ்ஸலாம் பொறியியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரி ஆடுதுறை பக்கத்துலேயே நம்ம தொடங்கணும், திருமங்கலக்குடியில். அதெல்லாம் கடவுள் கிருபையினால் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 வருடம் கல்லூரியில் ரொம்ப தீவிரமான கவனம் செலுத்திட்டு இருக்க நேரத்தில் தலைவர்களோட தொடர்புகள்லாம் இன்னும் அதிகமாக கிடச்சிச்சு. 2010-11 ஆண்டு 2011 ஆண்டு சாதாரண உறுப்பினர் இருந்த என்னைய
தலைமை வந்து மாநில செயலாளர்கள் பொறுப்பு கொடுத்தாங்க. இல்ல அதுக்கு முன்னாடியும் ஒண்ணு. நான் நீங்க சொன்ன மாரி தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் நீங்க வளர்ந்த காலங்கள்ல அதிகமாக செயல்பட்டு கொண்டிருந்த காலம். நெறைய உங்களுக்கு முன்னாடி கட்சிகள் இருந்திருக்கும், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி முஸ்லீம் லீக்ல பணியாற்றணுங்கிறதுல ரொம்ப நீங்க காலேஜ் படிக்கும்போது உங்களோட கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து திமுகல, அதிமுகல அவங்க உறுப்பினர்களா செயல்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருந்திருப்பாங்க. அவங்க இன்னும் வீரியமா கூட செயல்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. தேர்தல் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது. அங்கெல்லாம் போகாம இப்படி ஒரு முஸ்லீம் லீக் தான் முஸ்லீம் லீகா தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள்லயும் இருக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்ப ஏன் வந்தது? இல்ல இப்போ நீங்க நான் என்னுடைய இளமை காலத்திலாம் பார்க்க போனீங்கன்னா, அன்னைக்கு இருந்த இயக்கங்கள் எல்லாமே ஒரு சமுதாய சிந்தனையோட, சமூக சிந்தனையோட, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பல்வேறு எல்லா வகையிலும் உழைக்கக்கூடிய இயக்கங்களா தான் இருந்தது. யாரையும் குறை சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இருக்கட்டும், அன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களா இருக்கட்டும், எல்லாமே இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக அன்னைக்கு பணியாற்றிட்டு இருந்த இயக்கம். அதில நான் வழியெடுத்த அந்த வகையில முஸ்லீம் லீக் சிறந்ததுங்கிற முடிவு எடுத்தோம். ஆனா, இன்னைக்கு இருக்கிற மாரி ஒரு பாரதூரமான நிலைலாம் அன்னைக்கு இல்ல. உள்ளபடியே இந்த மண்ணுக்காகவும், மக்களுக்காகவும் உழைத்த தலைவர்களும், உழைத்த இயக்கங்களுமா தான் அன்னைக்கு இருந்தது. ஆனா, இன்னைக்கு சூழ்நிலை வேற. அத பத்தி பேசினா நிறையவே பேசிட்டு போலாம். இன்னைக்கு அரசியல் இயக்கங்கள் எப்படி செயல்படுது? என்ன கொள்கைகள செயல்படுது? எப்படி அணியை அமைக்கலான்னு பார்க்கும்போதெல்லாம், ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா, அன்றைக்கு அப்படிலாம் இல்ல. ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய பாசிச சக்திகள் ஒரு பக்கம் வளரும்போது, நம்ம எந்த பக்கம் நிக்கிறோங்கிறது முக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசும்போது, அப்ப சூழல் நீங்க தமிழ்நாட்டுல பாஜகவுடைய பிரசன்ஸ்லாம் சுத்தமா இல்லாத ஒரு சூழல் தானே இருந்தது. அப்ப இருந்த காலகட்டங்கள் அத பத்தி சொல்லுங்களேன். இல்ல அப்போ அப்போ வந்து இந்த மனிதர்களுக்குள்ள சமூக நல்லிணக்கமா எப்படி இருந்தது? அந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு இருக்க போல அன்னைக்கும் இருந்ததா? எப்படி இருந்தது? இல்ல நீங்க எப்போதுமே நம்ம சொல்லுவோம். வடநாடு வேற, தமிழ்நாடு வேற அப்படிங்கிறது. தமிழ்நாடு வந்து ரொம்பவே பண்படுத்தப்பட்ட மண். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கண்ணியமிகு காகிதம் இல்ல, முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எல்லாம் ரொம்ப பண்படுத்தி மக்கள ஒற்றுமையா, இந்த நாட்டினுடைய மொழி உணர்வோடு, மாநில சுயாட்சியோடு, சகோதரத்தோடு, நல்லிணக்கத்தோடு நம்மள பண்படுத்தி வளர்த்த தலைவர்கள் உருவாக்கிய மண் இல்ல அது. அ கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இருக்கட்டும், திராவிட இயக்கங்களா இருக்கட்டும், முஸ்லீம் லீக் போன்ற சமுதாய இயக்கங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு மனிதர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அரசியல் செய்யணும்னு அன்னைக்கு நினச்சதில்ல. இவங்க எல்லாருமே ஒரு புள்ளியில மனிதர்களோட முன்னேற்றத்தை பத்தி தான் சிந்திச்சாங்க. ஏதாவது தமிழ்நாடு முதன்மையான மாநிலமா கொண்டு வரணும். மக்கள் எல்லாமே சுபிட்சமாக வாழணும். தமிழ்நாடு எப்பயுமே ஒதுக்கப்படுது வடநாடுகளால. அன்னைக்கு பழைய அண்ணா சொல்லுவாங்கல்ல, வடக்கு வாழ்க தெற்கு தேய்கிறதுங்கிற மாரி இருக்கிற நேரத்தில, அந்த தலைவர்கள் சிந்தனைகள் எல்லாம் தெற்கை வாழ வைக்க வேண்டும், மக்களை சந்தோஷப்படுத்த வேணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனா இன்றைக்கு நிலைமையில இந்த திராவிட இயக்கங்களுடைய கடுமையான உழைப்பினால, இன்னைக்கு தமிழ்நாடு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஒரு முன்னணி மாநிலமா வந்திருக்குங்கும்போது, நம்ம இன்னைக்கு எடுத்த முடிவுகளும், பயணிக்கிற திசையும் சரியான திசைன்னு தான் நம்புறோம். அந்த வகையில தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு முஸ்லீம் லீக்கினோட கூட்டணி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தொடர்ந்துகிட்டு இருக்குது. இப்போ வெளிநாடுகளுக்கு போய் ஒரு சில ஆண்டுகள் வேலை பார்த்ததற்கு பிறகாக, இங்க நீங்க பிறந்த இடத்துல, பிறந்த ஒரு பக்கத்துல ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கணும்னு தோணுனதுக்கான காரணம் என்ன? அதுவும் குறிப்பா பொறியியல் கல்லூரிங்கிறது ஏன்? அதான் சாதாரணமா நண்பர்கள்லாம் உட்காந்து பேசும்போது பல்வேறு அரட்டைகள் இருக்கும், பல பேச்சுக்கள் பேசுவோம். எல்லா அப்படி பிசினஸும் பேசுவோம். எல்லாத்தையும் டீ கடை ஆரம்பிக்கலாமா? டீ கடை ஆரம்பிக்கலாம், என்ன செய்யலாம், எப்படி பொழுது ஓட்டுறதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு பையனுக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவரோட ரிலேட்டிவ் ஒரு பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டுக்காக முயற்சி பண்ணுற பேசுகிறாரு. சீட்டு கிடைக்கல. 2008 அதில். என்ன இன்ஜினியரிங் சீட் கிடைக்க இவ்வளோ போராட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளே சேர்ந்து ஒரு காலேஜ் ஆரம்பித்தேன்னா, காலேஜ் ஆரம்பிக்க அவ்வளோ சாதாரண விஷயம் அதான் கேட்கணும். அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் வந்துச்சு. அப்போ என்ன நண்பர் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு நண்பர் சொன்னார், இல்லை சார் இப்படி இந்த ரோட் இருந்தால் அப்படி செய்ய முடியும்னு சொல்லும்போது, இப்போ முயற்சி பண்ண அவங்க செஞ்சிடலாம் போல இருக்குன்னு ஒரு தோணல் வந்தது. அப்போ 6 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து, சரி இப்படி ஒரு பட்ஜெட் போட்டு இப்படி செஞ்சிடலாம், ஒரு அறக்கட்டளை துவங்கும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது விவசாய மக்கள் வாழக்கூடிய பகுதி, நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி, அவங்களுக்கும் ஒரு கல்வி சேவை செய்தது போன்ற நமக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும். அதை நம்ம சிறப்பாக செய்வோம்னு என்னைக்கு பேச ஆரம்பித்தோம், 1 வருஷத்துக்குள்ளே அந்த இடங்களெல்லாம் வாங்கி ஒரு கல்லூரி அட்மிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, உள்ளபடியே நாங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது ஒரு மைனாரிட்டி நண்பர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாலும், அங்கே அதிகமாக கல்வி பேர் அந்த விஷயங்கள்லாம் நண்பர்களாக சேர்ந்து முடிவெடுத்தது தான் அஸ்ஸலாம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. ஏன்னா அந்த கல்லூரி ஆரம்பிக்கும் போதே கடவுளின் பெயரால் ஆரம்பிக்கணும், அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம். அப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு 99 பேரில் கூடுவாங்க. அஸ்ஸலாம் அர் ரஹீம் நிறையா இருக்கும்.
அதில் கடவுளின் பெயரால் ஆரம்பிக்கணுங்கிற அடிப்படையில் அஸ்ஸலாம் அப்படின்னா சலாம்னு என்ன, அமைதியும் சாந்தியும் வலியுறுத்தக்கூடிய ஒரு பேருங்கிற அடிப்படையில் அந்த அஸ்ஸலாம்ங்கிற பேரில் ஆரம்பித்தோம். கடந்த 15 வருஷமாக அந்த கல்லூரியில் பல்வேறு மாணவர்கள் படித்தாலும் கூட இந்த விவசாய குடி மக்கள், ஏழை எளிய மக்கள், அனைத்து சமுதாய மக்களும் படிச்சிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு கல்வி சேவை. இந்த பாபநாசம் தொகுதி நம்ம இன்றைக்கி பேச வந்திருக்கீங்கல்ல, இந்த தொகுதியில் படிச்சிருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்களுக்கு பல்வேறு கல்வி சலுகை நாங்கள் வழங்கியிருக்கோம். எங்கள்கிட்ட படித்த பல்வேறு மாணவர்கள் குடும்பங்கள், நான் இன்னைக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்தேன். ஒரு பையன் வந்துட்டு கட்டி பிடிச்சி அப்படியே தழுவி பேசுகிறான். என்ன உங்கள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கான் போல இருக்குது, வெளிநாட்டை வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். அதுமாதிரி எல்லா வகையிலும் பசங்களுக்கு சப்போர்ட்டாகவும், அவங்கள படித்து வெளில வரணும், ஃபீஸ் கலெக்ஷனில் ரொம்ப கெடுபிடி காமிக்காமல் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு ஒத்துழைப்போடு இருந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்கோம். எந்த நோக்கத்தோடு அது நம்ம நினச்சோமோ அந்த நோக்கம் உருவாக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு. கல்லூரி தொடங்குறீங்க, தொடர்ந்து அந்த கல்லூரி வாயிலாக உங்களுடைய தொழில் ஏழை மாணவர்களுக்கு சேவைன்னு 2 விஷயமும் போயிட்டுருக்கு. தொடர்ந்து கட்சி பணிகளும் போயிட்டுருக்கு. கட்சியில் அடுத்த கட்ட பணிகள், அடுத்த கட்டமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அப்படிங்கிறது என்ன? 2016 எலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டாக கண்டெஸ்ட் பண்ணதுங்கிறது எப்போ? 2016 பூம்புகார் தொகுதியில் இருந்தேன். அப்போ நமக்கு தேர்தல் புது அனுபவம். அதனால் சில சவால்கள்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இது ஒரு அன்றைக்கி இருந்த சூழ்நிலை, அன்றைக்கி இருந்ததில் ஒரு வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அது பல்வேறு படிப்பினைகள் நமக்கு. ஒரு தேர்தல் எப்படி பண்ணணும், என்னென்ன வியூகம் வகுக்கணும், மக்களோட மனநிலை எப்படி இருக்கும், எப்படி அணுகணுங்கிறத அது நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம். அந்த கற்றுக்கிட்ட பாடங்கள் அடிப்படையில் தான் இப்போ பாபநாசம் தொகுதி பெறப்பட்டிருக்கு. ஓகே, கட்சியில் அடுத்த பொறுப்புங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, கட்சி பணியில் நீங்கள் அடுத்தடுத்து செஞ்ச விஷயங்கள், காலேஜில் நீங்கள் காலேஜ் நடத்திட்டு இருக்கும்போது சேவைகள்னு சில விஷயங்கள் சொன்னீங்க. வேறு எப்படி சமூகத்தில் நீங்கள் மக்களுக்காக செஞ்ச விஷயங்கள்னு ஏதாவது குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு எதாவது இருக்கா? 2011 நான் மாநில செயலாளர் கட்சி எனக்கு அந்த பதவி கொடுத்தது. எனக்கு அந்த பதவி கொடுக்கும்போது எனக்கு அது பெரிய பதவி என் தலையத்துக்கு வச்ச மாதிரி தோணுது. எனக்கு கேட்காம கிடைச்ச பதவி அது. எந்த அடிப்படையில் கற்று கொடுத்தாங்கன்னு தெரியல, என்னத்தெல்லாம் ஆய்வு பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ இந்த கிடைச்ச பதவி வாங்கி சும்மா படுத்து தூங்கக்கூடாது, அது தலைமை சந்தோஷப்படுற மாதிரி நம்மளுடைய பணிகள் இருக்கணுங்கிறது ரொம்ப அழுத்தமாக அந்த இரவே எனக்கு தோணுச்சு. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கட்சியோட வளர்ச்சிக்கு, சமுதாய சேவைகள்னு தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்தோம். அதில் குறிப்பிட்டு சொல்கிறது நிறையவே இருக்குது. இதே பாபநாசம் தொகுதியில் இருக்கிற சக்கராப்பள்ளியில் ஒரு பெரிய தீ விபத்து, நிறைய ஏகப்பட்ட குடிசைகள் இருந்து போச்சு. அது உடனே அன்றைக்கி மறுநாளே வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்க்க வந்தோம். பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். தலைமை தொடர்பு கொண்டு சொன்னால் பார்க்க பெரிய துயரமாக இருக்குது, நம்ம அதுக்கு ஏதாவது ஆதரவு கொடுக்கணுமே அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்களோ செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னாங்க. அதில் ஒரு 6 வீடு நான் கட்டித்தரங்கிற பொறுப்பு எடுத்துகிட்டு 6 வீடு நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் இங்கே. இதே ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளியில். அதே போல் திருவையாறு பக்கத்தில் கண்டியூர், அங்கேயும் ஒரு பெரிய தீ விபத்து, அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 40 வீடு நம்ம இருந்ததில் அங்கே ஒரு வீடு அன்னைக்கு தேதியிலே 6 லட்ச ரூபாய்க்கு 4 வீடு கட்டி கொடுத்தோம். அது உதாரணத்துக்கு அதை சொல்லலாம். அதுதானே பல்வேறு சேவைகள்னு சொன்னால் நம்ம கல்லூரி இருக்கிறதுனாலையும் பல கல்வி சேவைகளாக இருக்கட்டும், பல பயிற்சி முகாம்கள், யூபிஎஸ்சி எலெக்ஷன் எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போகிறது, கோச்சிங் கிளாஸு, இதெல்லாம் நிறைய கிளாஸஸ் நடத்தியிருக்கோங்க. இல்லை, அதெல்லாம் செய்யறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு தொழிலாக கல்லூரியை நடத்துகிறீங்கன்னா அது நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த விஷயங்களாக பார்த்துக்க முடியுது. இதில் வந்து நான் அவங்களுக்கு அந்த ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சி, அது ஒரு காலேஜில் படிக்க வரவங்களுக்கு ஒரு சின்ன கன்செஷன் மாதிரி கொடுக்கறது கூட ஓகே, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவங்களுக்கு கொடுக்கறது, எஜுகேஷன் சார்ந்து நிறைய உங்களோட செயல்பாடுகள் இருக்குது. அது என்ன காரணம், ஏதாவது ஸ்பெசிஃபைட் ரீசன்ஸ் இருக்கா? இல்லை, நம்ம சின்ன வயசில் நான் தான் சொன்னேனே, மிடில் கிளாஸ் வாத்தியாரோட பையன், படிக்கிறதும் பட்டம் வாங்குறதும் அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னங்கிறது தெரியும். நம்ம இருக்கக்கூடிய விவசாய மக்கள் அவங்களை எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கிது, ஒரு பிள்ளையை படிக்க வைக்க எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்க தானே, இங்கேயே பிறந்து இந்த மண்ணு தானே. அதெல்லாம் வந்து படிப்புங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கிறது தெரிஞ்சு தான் அந்த கல்லூரிக்கே அந்த அடித்தளமே. அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் இப்போ இன்ஜினியரிங் காலேஜாக வச்சுங்களேன், கோயம்புத்தூர் படிக்கணும், சென்னை போய் படிக்கணும் அப்படின்னு இருந்தது. 2007 நீங்கள் பார்க்கும்போது கல்லூரிகள் குறைவு. இன்றைக்கி வேணால் 500 காலேஜ் இருக்குது, அன்றைக்கெலாம் 255 காலேஜ் தான். காலேஜுக்கு போய் இன்ஜினியரிங் போய் படிக்கணும்னா டொனேஷனே 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தக்கூடிய காலம் நான் சொல்கிறேன். 2007 அவ்வளோதான் கொடுத்து போக முடியாமல் எத்தனை பேர் இந்த கல்வி வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய சலுகை, திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் கலைஞர் காலத்திலேயே நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, முதல் பட்டதாரிலாம் கொடுத்து இன்றைக்கி நிறைய மக்கள் அதை படிக்க வந்துட்டாங்க. ஆனால் இங்கே அன்னைக்கு சாதாரண குடிமக்களுக்கு, விவசாய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு பொறியியல் கல்விங்கிறது எட்டாக்கணி தான்.
அப்போ அது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதுக்கு அங்கே போய் டொனேஷன் கொடுத்து லட்சக்கணக்கில் கொடுக்கணும்? ம். சாதாரணம் அதெல்லாம் இல்லாமல் நம்மளே இங்கே படிப்பு கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில் தான் அந்த கல்வி சேவைங்கிறது நம்ம மைண்டில் யோசித்து நம்ம ஆரம்பித்தோம். அது ஓகே. அதுக்கு போல் அது விரிவடைஞ்சு பல்வேறு சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ தொழிலாக நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு வரீங்க. அந்த விஷயங்கள்லாம் சொல்லிருந்தீங்க. கட்சியில் மாநில செயலாளராக உங்கள் பணிகள் பற்றியும் சொல்லிருந்தீங்க. ஃபஸ்ட்டு எலெக்ஷனையும் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. அதில் சில சறுக்கல்கள் நடக்குது. அதற்கு பிறகு அந்த சறுக்கல்கள்லாம் உங்களை துவள செய்யலையா? நல்ல கேள்வி தான். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா, எதையுமே சவாலாக எடுத்து செய்வேன். ஒரு தோல்வி வந்து என்னை இன்னும் வேகமாக உடச் செய்யும். அந்த வகையில் நான் எப்பயுமே சவால்கள் கண்டு என்றைக்குமே பின்தங்கினதே இல்லை. ஒரு சேலஞ்சு, ஒரு தோல்வின்னா அதில் எப்படியும் அதை அடைஞ்சு தீரணுங்கிறது ஒரு மைண்டில் என்னன்னு தெரியும். இயற்கையாக அமைஞ்ச வெறித்தனமான்னு தெரியாது. அது ஓடிடுவேன். 2016 தோல்விக்கு பிறகு இந்த பதவி நம்ம விட போகிறதில்ல, திருப்பி நம்ம அந்த இடத்துல உட்காந்தாகணுங்கிறது மைண்டில் அழுத்தமாக உட்காந்தது. அதேபோல் தோல்வின்னு உடனே தோண்டு போகிறதோ உட்கார்றதோ இல்லை. அதை விட இன்னும் வேகமாக கட்சி பணிகளை, சமுதாய பணிகளை ரொம்ப வேகமாகவே நான் செஞ்சேன். நான் அதுக்கு கிடைத்த பரிசு தான் இன்றைக்கி இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதி நான் நினைக்கிறேன். ஓகே. ஷாஜகான் அவர்கள் அப்படின்னு பேசும்போதே நிறைய இடங்களில் வேட்பாளராக நீங்கள் அறிவிக்கப்பட்டதுலேருந்து ஆடுதுறை ஷாஜகான். நான் உங்களுடைய ஊர் அது, சொந்த ஊர் அது, பக்கத்தில் உங்களுடைய கல்வி நிறுவனங்கள்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. பாபநாசம் தொகுதி ஏன் கொடுத்தாங்க? நீங்கள் இப்போ இந்த வந்து தொகுதி ஒரு சுற்றுப்பயணம் கொஞ்சம் போயிட்டு வந்து இந்த கேள்வி கேட்குறேன்னு நினைக்கிறேன். எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு வேறு வெல்வதற்கு வேறு எந்த வாய்ப்பும் எந்த பிரச்சாரமும் இல்லை, சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அதனால் அவர் வெளியூர்காரன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் தொகுதிக்கு எனக்கு 20 கிலோமீட்டர் தான். நானும் இதே தஞ்சை டெல்டா மண் இங்கே உள்ளவன் தான். 20 கிலோமீட்டர். இந்த தொகுதியோட அகல நீளம் பார்த்தாலே 40-50 கிலோமீட்டர். அதனால் என்னை அந்நியனோ வெளியூர்காரனோ சொல்கிறதுக்கெலாம் அது வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, என்னுடைய முகநூல் பக்கம்லாம் பார்த்தா தெரியும். என்னுடைய சேவைகள் அதிகமாக எந்த இடத்துல இருந்தாலும் இது பாபநாசம் தொகுதியில் தான் இருந்திருப்பேன். இந்த மக்களோடு பழகியிருப்பேன். இன்னும் சொல்ல போனால் எதிராக இருக்கக்கூடிய நண்பர் வேட்பாளர் கூட ஆரத்தழுவி பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ளவன் தான் நான். எங்கள் அப்பா காலத்திலிருந்து எல்லார்ட்டையும் நெருக்கமாக, எல்லா சமுதாய மக்களோட நெருக்கமாக இருப்பேன். இன்னொன்று உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், நம்மளுடைய கட்சி ஒரு அணி அமைச்சிருக்கோம். எதிரணி 4 அணி 5 அணிகள் இருந்தாலும் இந்த டெல்டா பகுதியில் அனைத்து சமுதாய மக்களோடும், எதிரெதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்களோட, அதே போல் எதிரெதிராக இருக்கக்கூடிய சமூகங்கள் கூட இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் அறிமுகமாகும்னு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அது என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லா சமுதாய மக்களோடும், எல்லா அரசியல் கட்சி பிரமுகர்களோடும் எல்லாத்தையும் நெருங்கி பழக கூட தான். என்னை யாருமே அந்நியன்கிற வார்த்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோல்வி பயத்தில் வேணால் சில பேர் அதுபடி ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்கு அது எங்கேயுமே எடுபடாது. அதுவும் பாபநாசம் தொகுதியில் சுத்தமாக எடுபடாது. பாபநாசம் தொகுதிக்கும் ஷாஜகானுக்குமான கனெக்ஷனுங்கிறது என்ன? இல்லை, இது வந்து நம்மளுடைய மண்ணில் சேர்ந்த இதே தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இங்கே எல்லா நட்புறாகவும், நட்பு ரீதியாகவும் சரி, சமுதாய ரீதியாகவும் சரி, நண்பர்கள் எல்லா வகையிலையும் தொடர்பு இருக்கக்கூடிய பகுதி. நான் தான் சொன்னேன், 20 கிலோமீட்டருக்கு ஒரு தொடர்புன்னு பிரித்து பார்க்க தேவையே இல்லை. அது நம்மளோட எண்ணில் ஒரு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் அது. அது அதை தாண்டி அது விரிவுபடுத்தி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதில்? இங்கே ஐயுஎம்எல் கட்சியின் சார்பாக களமிறங்குறீங்க, திமுக கூட்டணியில் இருந்து களமிறங்குறீங்க. உங்களை எதிர்க்கக்கூடிய முக்கியமான பிரதான கட்சியான அதிமுக 3 முறை, ஆக்சுவலி இந்த பாபநாசம் தொகுதி 3 எலெக்ஷன்ஸில் போன ஜவாஹிருல்லா சாருக்கு முன்னாடி வரைக்குமே அது வந்து அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்பட்ட தொகுதி. அந்த தொகுதியில் வந்து களமிறங்குறது உங்களுக்கு டஃப்பாக இல்லையா? நான் வந்து என்னுடைய அளவுகோலாக கடந்த 3 தேர்தல் எடுத்துக்கிட்டேன். 2019, 2021, 2024 இப்போ வந்திருக்கோம். நீங்கள் எல்லா கால்குலேஷன் தெரிஞ்ச நீங்கள் தான். போன தடவை ஜவாஹிர்லா பேராசிரியர் வாங்கினது வந்து கிட்டத்தட்ட 45% ஓட்டு. எதிரேறினவர் வாங்கினது 35%, 10% ஓட்டு அதிகமாக வாங்கினாங்க. அப்போ அமமுக அங்கே நின்று அவங்க ஒரு 10% ஓட்டு வாங்கினாங்க. இதுதான் கடந்த 2021 தேர்தல். பாராளுமன்றத்தில் இதை விட பெரிய டிஃப்ரெண்ட், நல்ல ஓட்டு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இங்கே வாங்கியிருக்குது. இப்போது 2021ஓட இந்த 26 கம்பேர் பண்ணும்போது அதிமுக கூட்டணி பெரிய அளவில் பலகீனமாக இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன்னா, அதை மிகைப்படுத்தி சொல்கிறதா நீங்கள் நினைக்க வேணாம். 2021 கூட்டணியில் இருந்த ஒரு வலிமையான சக்தி தேமுதிக. இங்கே இருக்கக்கூடிய 315 பூத்தில் ஆள் இருக்கக்கூடிய அந்த இயக்கம் இப்போ நம்ம கூட்டணிக்கு வந்திருக்குது. அதே போல் அமமுகவில் போட்டியிட்ட அந்த முன்னாள் மாவட்ட செயலர் ரங்கசாமி இங்கே வந்திருக்காங்க. அதே போல் கடந்த 5 வருடமாக திராவிட மாடல் பல ஆட்சி பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. புதிய தேர்தலுக்கே பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க. எந்த வகையான கால்குலேஷன் போட்டாலுமே இந்த பாபநாசம் தொகுதி வர தேர்தலில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு காட்டும், அது உறுதி. இல்லை, உங்களை எதிர்க்கக்கூடிய கேண்டிடேட் முன்னாள் அமைச்சர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் துரைக்கண்ணா அவர்களுடைய பையன். அப்போ அந்த கனெக்ஷன் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்காதா?
இல்லை மக்கள் அமைச்சர் எல்லா ஊர்லேயும் அமைச்சர் இருக்காங்க, தலைவர்கள் இருப்பாங்க. எத்தனையோ தலைவர்களே தோல்வி தலைவர் வரலாறு உண்டு. பல அமைச்சர்கள் தண்ணி குடிச்ச வரலாறுலாம் உண்டு. ஒரு அமைச்சரோட பையன் தானே, பார்த்துக்கலாம். இல்ல அது அவங்க இந்த ஊருக்காரன் நானு அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டாவா அவங்க வைக்கிறாங்கல்ல. அவருக்கு அதான் சொல்ல அவருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வேறு என்ன இருக்குது? வேறு என்ன சொல்ல முடியும் அவரால்? ஏதாவது இந்த மண்ணுக்காக செய்திருக்காரு. நான் இந்த மக்களோட மக்களா இருக்கிறவன், இந்த ஊருக்காரன், அவர் வந்து அப்படி கிடையாதுங்கிற ஒரு ப்ரொபகண்டாவை தொடர்ந்து உங்களுக்கு எதிரான விமர்சனமா வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த விமர்சனம் இந்த தொகுதியில் கண்டிப்பாக ஈடுபடாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மக்கள் என்னை ஏற்றுக்குவாங்க, கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க உறுதியாக இருக்குது. கடந்த ஒரு வாரமாக மக்கள் சந்திப்பு தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு அந்த உணர்வே இல்லை. நம்ம சகோதரனாவோ அவங்க வீட்டு பிள்ளையாவோ பார்க்குறாங்க. எல்லாருமே அது திருப்தியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து வந்திருந்தாலோ, கன்னியாகுமரியில் வந்திருந்தாலும், கோயம்புத்தூரில் வந்திருந்தால் அந்த மக்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வந்து நீ சொல்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம ஊருக்காரன் ஒரு 10 ஆடுதுறைக்காரன் கிலோமீட்டர் தான் 10-15 கிலோமீட்டரில் என்ன 20 நிமிஷம் நீங்கள் வந்து சேர்ந்துட போகிறாரு. சாதாரணமாக இங்கே வந்து போயிட்டுருக்கோம் தானே, புதுசாக வர்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை. பொது சேவைகளில், அரசியலில், சமுதாய சேவைகளில், கல்வி சேவைகளில் இந்த மக்களோட எல்லா வகையிலும் தொடர்பு இருக்கணும். எப்படி அந்நியப்படுத்தி பேச முடியும்? அது வேட்பாளர் தேர்தலுக்காக பேசக்கூடிய பேச்சு தான். களத்தில் அது ஒரு துளியும் எதிரொலிக்காது. ஓகே. பாபநாசம் தொகுதியில் 2021 தேர்தலில் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். இந்த தொகுதியை அவர் விட்டுட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்க்கட்சி சார்பாக இங்கே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தொகுதியை நல்ல திமுக கூட்டணி பார்த்துருந்தாங்கன்னா ஜவாஹிருல்லா சாரே மீண்டும் இங்கே களமிறக்கப்பட்டிருப்பார்ல, அவர் தொகுதி மாறுறாரே அப்படிங்கிற பார்வை வைக்கிறாங்க. பேராசிரியர் தொகுதி மாறினதுக்கு என்னங்கிறது பேராசிரியர் தான் விளக்கம் சொல்லணும். இருந்தாலும் 2021 இது முஸ்லீம் லீக் கேட்ட தொகுதி தான் அது. ஓகே. அப்போ இப்போ அங்கே அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றைக்கி பேச்சுவார்த்தைக்குள்ளே அவங்களுக்குள்ள பேசுனதன் அடிப்படையில் பல காரணங்களுக்காக மாற்றினாங்க. அவர் நின்னாங்க. பேராசிரியர் இருந்தாலும் கடந்த 5 வருஷத்தில் இந்த இருக்கக்கூடிய 84-85 ஊராட்சிக்குமே ஒரு குறைந்தபட்சம் ஒரு திட்டமாவது எல்லா ஊராட்சியும் கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதெல்லாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இந்த அவர் என்ன கோரிக்கை வச்சாலும் அது தளபதியாக ஏற்றுக்கிட்டு செஞ்சு கொடுத்ததுனால அவருடைய திட்டங்கள் 85 ஊராட்சியிலும் இப்போ 5 பேரூராட்சியிலும் நல்லா சேர்ந்துருக்கு, செயல்பட்டுருக்காங்க. இன்றைக்கி தொகுதி மாறினத்துக்கு அவங்களுக்கு பர்சனல் காரணங்கள் இருக்கலாம். இல்லை தலைவர்கள் அவரை கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது அப்படிதான். நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாமே ஒரே கிடைக்காது. தொகுதியில் இருக்க முடியாது. கூட்டணிக்கு பொதுவாக தொகுதி மாற்றி கொடுக்கறது எப்போதுமே வளமையாக உள்ளது தானே. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தொகுதி பற்றின உங்களுடைய பார்வை என்ன? இப்போ நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில், ஏன்னா நீங்கள் தான் இப்போ மக்களை சந்தித்து அடுத்த 5 வருஷம் எம்எல்ஏக்கான ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? என்னென்னலாம் சரி பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னது மாதிரி இது தஞ்சாவூர் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி. இப்போ ஆடுதுறையெல்லாம், கும்பகோணம், இந்த பகுதியெலாம் என்னன்னா எல்லாருக்குமே மக்களோட மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பெருசாக தொழிற்சாலை அதிகமெல்லாம் எல்லாம் விவசாயம் சார்ந்த மக்கள் தான். இந்த விவசாயிகளுக்கு பல்வேறு தேவைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் இந்த பாபநாசம் உட்கட்டமைப்பை மேம்படுத்தணுங்கிறது பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. நடந்து முடிந்திருக்கக்கூடிய பல்வேறு ஆட்சிகள் பல்வேறு நலத்திட்டங்கள் கொடுத்து நான் ஓரளவுக்கு சிறப்பான தொகுதி தான் அது. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சுற்றி வர்ற வகைக்கு மக்கள் சொல்லக்கூடிய வகையில் ஒரு 4-5 செய்திகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து விவசாயிகள் சார்ந்து இந்த கொள்ளிடமாறு பக்கத்தில் உள்ளது காவிரி ஆறில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இங்கேருந்து அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்துக்கு போகணுன்னா பெரிய அளவில் சுற்றி போக ஒரு பெரிய பாலம் தேவை. குறிப்பாக ராமாநல்லூர் குடிகாட்டுக்கு இடையே ஒரு கொள்ளிடம் ஆற்றில் ஒரு பாலம் போட்டோம்னா இங்கேருந்து பக்கத்து மாவட்டத்துக்கு எளிமையாக போயிட்டு வர முடியும். அது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வலியுறுத்தி பெற்றுத்தரணுங்கிறது ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம செய்யணும். அதே போல் இந்த கதவணைகள் அங்கங்கே இருக்கிற அடிப்படையில் இந்த பகுதியிலேயே வாழ்க்கை தூத்தூர் இடையே இருக்கக்கூடிய ஒரு கதவணை கொள்ளிடம் ஆற்றில் அமைக்கணுங்கிறது மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக சொல்கிறாங்க. அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே போல் பாபநாசம் சாலியமங்கம் போகிற வழியில் ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது. இந்த பகுதி மக்களுக்கு அது மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது இப்போ இரட்டைப்பாதை ஆச்சுன்னா இப்போ பாதி நேரம் கேட்டு மூடி இருக்கக்கூடிய சூழல் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் அங்கே ஏற்படுறதுனால அங்கே ஒரு பாலம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம வலியுறுத்தி பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வச்சுருக்கோம். அதே போல் இங்கே நெல் சேமிப்பு கிடங்கு, அதே போல் பூக்கள் நிறைய விளைவிக்கக்கூடிய நேரம் இருக்குது. பூக்களுக்கான சேமிப்பு கிடங்கு மக்களோட கோரிக்கையில் ஒன்றா இருக்குது. அதனால் அந்த சேமிப்பு கிடங்கை பெற்றுத்தரணும், நெல் சேமிப்பு கிடங்கை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இந்த பாபநாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நகராட்சி மாநகராட்சிலாம் இங்கே கிடையாது. 5 பேரூராட்சி, பாக்கியெல்லாம் ஊராட்சிகள் தான். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கபிஸ்தலம் ஒரு நல்ல ஒரு கிராமங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அங்கே ஒரு நல்ல ஒரு பேருந்து நிலையம் இல்லை, நல்ல ஒரு பேருந்து நிறுத்தம் கூட இல்லைங்கிற ஒரு குறை போன வாரம் சொன்னாங்க. அதுக்கு குரல் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஒரு பேருந்து நிலையத்தை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கடற்கரை நம்ம செய்யணும். அதெல்லாம் சட்டமன்றத்தில்
இப்போ இந்த ஊருக்கான நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டா இதெல்லாம் செய்வேங்கிற தேர்தல் அறிக்கையாக இதெல்லாம் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். கண்டிப்பாக 5 ஆண்டுகள் முடிச்சு வரும்போது ஒரு உறுதியாக நீங்கள் கொடுப்பேன், இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன்னு நீங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள்னு வச்சுக்கலாம். இல்லை, உறுதியாக மைண்டில் இருக்குது. ஏன்னா மக்களோட கோரிக்கை அழுத்தம் திருத்தமாக இருக்கிறதுனால இதெல்லாம் மக்களுடைய ஏக்கமாகவும் இருக்குது. ம் அதனால் இதை அவசியம் செஞ்சு கொடுக்கணும், அதுக்காக போராடி வாதிரி பெற்றுத்தரணுங்கிறதுல உறுதியாக இருப்பேன். ம் அதோட அடிஷனலாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு கல்லூரி இல்லை, வேளாண்மை பகுதியாக இருக்கிறனால ஒரு அரசு வேளாண் கல்லூரி இல்லை அரசு கலைக்கல்லூரிலாம் இங்கே கொண்டு வரணுங்கிறது மக்களுடைய கோரிக்கை பலமாக இருக்குது. அதையும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி கேட்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் நல்லாட்சி உங்களுக்கே தெரியும், கேட்குறதெல்லாம் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். அதனால் எல்லாம் உறுதியாக போகிறான்னு கண்டிப்பாக வாங்கிடலாங்க நம்பிக்கையில் அந்த வாக்கை அடுத்தது தான் மக்களுக்கு கொடுக்கலாங்கிறதோட தான் தேர்தல் அறிக்கை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் களத்தில் நீங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு எதிரியை பற்றி பேசுனீங்க. இந்த தேர்தலின் எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய பேசுபொருள் இந்த எலெக்ஷனில் களமே திமுக விசஸ் தாவேகான் மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் அவங்க இங்கே ஒரு வேட்பாளரை, இஸ்லாமிய வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கிறாங்க. களத்தில் அவங்கள பார்க்குறீங்களா? எப்படி அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குது? நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஊடகவியாளர் 2-3 நாளாக இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். களத்தில் அவங்களாம் இருக்காங்களா இங்கே பார்த்தீங்களா? இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மக்கள்கிட்ட பேசுபொருளாக அவங்க இருக்காங்களே. எனக்கு இந்த பாபநாசம் தொகுதியில் அதெல்லாம் எதையுமே ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு தோணலை. அவங்களாம் ஒரு நீங்கள் இந்த கணக்கெடுப்புலாம் கொடுக்குறீங்க, என்னது ஒப்பீனியன் போல் சர்வே அதெல்லாம் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்டேட் ஆவரேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பார்க்குறோம். அந்த ஸ்டேட் ஆவரேஜ் கூட இந்த மாதிரியான 3ஆம் மணி 4ஆம் மணிக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு தோணலை. மிகப்பெரிய பின்னடைவு தான் உங்களுக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்தும். அவர் இஸ்லாமிய வேட்பாளர் அப்படின்லாம் சொன்னீங்க. இஸ்லாமிய சமுதாயம் ரொம்ப விழிப்புணர்வுள்ள ஒரு சமுதாயம் அரசியல் ரீதியாக. இன்னைக்கு தேதியில் சமுதாயம் சந்திக்கக்கூடிய சவால்கள் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, தமிழ் மக்களும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னங்கிறது தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திராவிட மாடல் நல்லாட்சி ஏன் தொடரணுங்கிறது இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் நல்லாவே உணர்ந்துருக்குது. அதனால் ஒரு வேட்பாளர் பேர் முஸ்லீமாக இருக்குங்கிறதுனால ஓட்டு போட்டுற மாட்டாங்க. யார் ஆட்சிக்கு வரணுங்கிறது இந்த சமுதாயம் சிந்திக்கும், நல்லாவே சிந்திக்கும். அந்த வகையில் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு எந்த அளவுக்கு இன்னல்களையும் துயரத்தையும் துன்பங்களையும் சமுதாயத்துக்கு கொடுக்குது, இந்த நாட்டுக்கு கொடுக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுலாம் அறியாத மக்கள் அல்ல. அதனால் ஒரு வேட்பாளர் பேருங்க இருக்கிறதுனால ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டை சிதறடிக்கிற அளவுக்கு முட்டாள்களும் இல்லை. அது யாரோ 1-2 சின்ன ஸ்கூல் பசங்க வேணால் திங்க் பண்ணலாம், அரசியல் அறிவு இல்லாதனால தான் அந்த ஒரு செய்கையாக இருக்க. இதெல்லாம் புரிக்கக்கூடிய எந்த ஓட்டும் எனக்கு சிதறன்னு நம்பிக்கை இல்லை. ஓகே, அது மிகப்பெரிய பின்னடைவு அந்த அணிகள்லாம் சந்திக்குவீங்க. ஓகே, தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? பல இளைஞர்கள் வாக்கு, மகளிர் வாக்கு தமிழக வெற்றி கழகம் பக்கம்தான் போகுதுன்னு அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறீங்களே, ஒரு எதிரியாகவே கன்சிடர் பண்ண மாட்டேறீங்களே? இல்லை, நான் குறைச்சி மதிப்பு இல்லை. அது நான் சொல்கிறது தான் உண்மைங்கிறது 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டில் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என்னென்னா அது ஒரு சினிமா மோகம். ஒரு சினிமா நடிகை வந்தால் ஓடி போய் ஒரு முகத்தை பார்க்கணுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்குமே உள்ளது. நம்மளே சின்ன வயசில் அப்படி தானே ஓடி இருப்போம். அந்தளவுக்கு ஓடி போனது போய் பார்க்க போகிறது தான். அது 1-2 இருக்கும்போது அந்த மோகம் குறைஞ்சிரும். அதுவும் குறிப்பாக நீங்கள் மாணவர்கள் மகளிர்லாம் போகிறதா சொல்கிறீங்களே, அவங்க கொஞ்சம் சிந்திச்சு ஆரம்பிக்கும் போது அது மாறும். அது ஓட்டு போடுறதுக்காக வரப்போகும்போது குறிப்பாக இந்த நல்லாட்சினால் அதிகமாக பலன் பெற்றதுன்னா மகளிர், அதுக்கு அடுத்தது அதிகமாக பலன் பெற்றதுன்னா மாணவர்கள் தான், இளைஞர்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மகளிர் உரிமை தொகை கொடுத்தது, விடியல் பயண திட்டம் போன்ற பல்வேறு மகளிருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள். அதே போல் மாணவர்களுக்குன்னு சொல்ல போனால் தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த இலவச மடிக்கணினி கொடுத்ததுன்னு பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. அதிலும் குறிப்பாக இந்த தேர்தல் வரப்போகும்போது உரிமை தொகை கொடுக்கறது கூட சதி பண்ணி ஏதாவது ஒன்றிய அரசு நிறுத்திடுமோன்னு யோசித்து இருக்கக்கூடிய முதல்வர் அது 5000 முன்கூட்டியே கொடுக்குற அளவுக்கு இந்த மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசை தாண்டி எப்படி இந்த மகளிர் அடுத்த அன்னைக்கு ஓட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மாணவர்களும் இன்றைக்கி எத்தனையோ பேரை பார்க்குறோம் இந்த டிவி டிபேட்லாம் பேசும்போது இந்த ஆட்சியினால், இந்த கொடுத்துருக்கக்கூடிய நான் முதல்வன் போட திட்டங்களால் எவ்வளோ பெரிய வாய்ப்புகளை பெற்றிருக்கோம், எவ்வளோ பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்குன்னு வருஷம் நிறைய 1-2 இல்லையே, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதனால் பலன் பெற்றிருக்காங்க. அதனால் அதெல்லாம் நான் சொல்கிறது தான் உண்மை. அது ஏப்ரல் தேர்தலும் மே 4ஆம் தேதி வரக்கூடிய தேர்தல் முடிவும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் உணர்த்தும். நீங்கள் தேமுதிக உங்கள் கூட்டணிக்கு வந்ததை ஒரு மிகப்பெரிய பலமாக நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க. ஆனால் அதே நேரம் அந்த பக்கம் போன எலெக்ஷனில் 19,000 வாக்குகளை அதிமுக கூட்டணிக்கு போகாமல் தடுத்ததில் அமமுகவுக்கு பெரிய பங்கு இருக்குது. அந்த டிடிவி தினகரன் இப்போ அந்த அணிக்குள்ளே இருக்கார்.
இங்கே அந்த வேட்பாளர் உங்கள் எதிரணியின் சேர்ந்த வேட்பாளர் சார்ந்த சமூகமாக பார்க்கப்படக்கூடியவங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய கூட்டணியில் இருக்குது. அப்படி ஒரு கூட்டணியும் அவங்களும் இன்டாக்டாக இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு உங்கள் தொகுதியில் ஒரு மற்ற தொகுதிகளை விட கம்பேரிட்டிவ்லி அதிக பலம் இருக்குது. அவங்க அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலையா? வாய்ப்பே இல்லை, ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை வார்டுங்க ஜெயிச்சிருக்காங்க? நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை உள்ளாட்சி ஜெயிச்சிருக்காங்க? எதுவுமே கிடையாது. அதிமுக ஒரு பலமான எதிர்கட்சி தான், அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. கூட்டணி கூட எந்த கட்சிக்கும் இங்கே வாக்கு வங்கி இல்லை. நீங்கள் சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வட தருமபுரி கிருஷ்ணகிரி அப்படின்னு தெரியாது, இந்த தஞ்சை மாவட்டத்தில் ரொம்ப வலிமை குறைஞ்சி தான் இருக்குது. அது அதிமுக அன்னைக்கு வலிமை சேர்க்க வாய்ப்பே இல்லை. அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த கட்சியோடலாம் நெருங்கி பழகினங்கிற அடிப்படையில் எனக்கு அந்த கட்சியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுனால சொல்கிற வாய்ப்பு இல்லை. தமாகவுக்கும் இங்கே வாய்ப்பு இல்லை. அடுத்து இன்னொரு கட்சி என்ன கேட்டீங்க? அமமுக. அமமுக அந்த பக்கம் இப்போ அவங்க 19,000 வாக்கு முக்கியமாக லைக் நிறைய இடங்களில் கணிசமாக வாக்குகளை பெற்ற தொகுதிகளில் பாபநாசம் முக்கியமான ஒன்று இல்லை. பாபநாசம் இங்கே இருக்கக்கூடிய 10 தொகுதி, இப்போ தஞ்சை மாவட்டத்தில் 8 தொகுதி இருக்குது. 8 தொகுதியில் அமமுக வாங்காத ஓட்டு இதுக்கு தஞ்சை பாபநாசம் மட்டும் வாங்குச்சு. அது அமமுகவுக்கு கிடைச்ச ஓட்டு இல்லை, வேட்பாளருக்கு கிடைச்ச ஓட்டு. அந்த வேட்பாளர் அந்த தலைவர் இப்போ எங்களோட இருக்கார். அதனால் அந்த ஓட்டு இன்னும் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும்னு நான் ரொம்ப திடமாக நம்புகிறோம். ஓகே. அதே போல் தேமுதிக இங்கே ஒரு பலமான ஒரு இயக்கம் தான் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். அவங்களாம் வந்தது கூடுதல் பலமான இயக்கம். அதுபோல் பல்வேறு புதிய கட்சிகள், இப்போ தமிழர் தேசம் போன்ற கட்சிகள்லாம் வந்திருக்கிறதுலாம் இந்த பாபநாசம் தொகுதியில் எங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். தமிழ்நாட்டில் 4 முனை போட்டியில் களம் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாபநாசம் தொகுதியிலையும் உங்களுக்கு எதிராக அதிமுக சார்பாக, நாம் தமிழர் சார்பாக, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வேட்பாளர்கள் களம் இறங்கியிருக்காங்க. அந்த 3 வேட்பாளர்களை போடாமல் அவங்களுக்கு வாக்களிக்காமல் ஷாஜகான் அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு இந்த ஒரு ரீசன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த நடக்கக்கூடிய தேர்தல் தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். தமிழ்நாட்டை ஒரு திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் ஒரு அற்புதமான முறையில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய ஒரு பிரதிநிதியாக தான் நான் இங்கே நிற்கிறேன். அதுக்காக தான் இந்த மக்கள்கிட்ட என்ன தேடி சென்று வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாட்டில் இந்த நல்லாட்சி தொடரணும்னா ஒரு வாக்கு முக்கியம். அது ஷாஜகானுக்கு வேணுங்கிற அடிப்படையில் இந்த பிரச்சாரம் இருக்குது. இதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற 2 அணி 3 அணி 4 அணி எது வேணா இருக்கட்டும், அதுக்கு போடக்கூடிய ஒரு ஓட்டுமே தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான வாக்குங்கிறது மக்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருக்குது. கல்வி நிதி பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வரல. ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே ஆயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டை முற்றிலும் புறக்கணிக்கக்கூடிய பாஜகவோடு இங்கே அதிமுக கூட்டணி வச்சுருக்கு. அது எந்த வகையில் கூட்டணி வச்சுருக்கு? கிட்டத்தட்ட அடிமையாகி கிடந்து அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் கையெழுத்து போட்டு எல்லா வகைக்கும் அடிபணியக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி, ஒரு அமைப்பு அதிமுக இருக்குது. அப்போ இங்கே போடக்கூடிய ஒரு ஓட்டும் அதிமுக போட்டால் தமிழ்நாட்டுக்கு எதிரானது, எல்லா மக்களுக்கும் எதிரானது. பொதுவாக தமிழனுக்குன்னு ஒரு தன்மானம் உண்டு. இப்போ நம்ம தளபதி சொல்கிற மாதிரி தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த உணர்வு மேலாங்கணும். தமிழ்நாடு வெற்றி நடை போடணும். இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நாடு இருக்கணும்னா அது மீண்டும் திராவிட மாடல் நல்லாட்சி 2.0 வரணும்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எனக்கு தான் வாக்களிக்கணுங்கிறது அடுத்த தடவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம். தொகுதி மக்களுக்கு ஏணி சின்னம் எப்படி தெரியுது? உதயசூரியன்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு வேளாண்குடி மக்கள், அப்போ அவங்களுக்கு உதயசூரியன் ரொம்ப பரிச்சயமானது. ஏணி சின்னம் தெரியுதா? நீங்கள் இதெல்லாம் ஒரு 1950-60 கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இதெல்லாம் சர்வசாதாரண. மக்கள் எல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சுட்டாங்க. லிட்ரஸி ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. நாங்கள் சூரலமரம் பண்ணுறோம், டோர் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்களுக்கு அதெல்லாம் நல்லா தெளிவாக இருக்காங்க. அதெல்லாம் இந்த தொகுதியில் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் யார் நிற்கிறா, அவங்களுடைய சின்னம் என்னங்க, மக்கள் நல்லாவே தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் இன்னும் பிரச்சாரமே தொடங்கவே இல்லையே. இப்போ தான் இறங்கி பிரமுகர் சந்திச்சிட்ருக்கோம். இன்னும் வரக்கூடிய ஓரிரு நாட்களில் நாங்கள் ஓடக்கூடிய வேகத்தை யாராலும் ஈடு கொடுக்க முடியாது. ஏணி சின்னம் கொண்டு போய் சேர்த்துருவோம். நாளை முதல் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. பிரச்சாரத்தையும் தொடர்ந்து கவனிக்க தான் போகிறோம். எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் பரப்புரைகள் அப்படிங்கிறது இருக்க போகுது? என்ன தமிழ்நாடே செய்யக்கூடிய ஒரே பரப்புரை தானே இந்த திராவிட மாடல் நல்லாட்சி தொடரணுங்கிறது தான். இப்போ எதிரி இருக்கக்கூடிய யார்? எடப்பாடி. அவர் யாரோட கைப்பாவே இருக்கார்? அவருடைய சாதனைகள் என்ன, எந்த அளவுக்கு அடிமையாக நடந்துக்கிறாரு, அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனால் இதே திராவிட மாடல் நல்லாட்சி கடந்த 5 வருடமாக செய்யக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் என்ன? எல்லா வகையிலும் கல்வியில் உயர்ந்து நிற்கிறோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் 50 தாண்டிட்டோம். பொருளாதாரத்தில் எங்கே மேலே உயர்ந்து நிற்கிறோம்.
ஜிடிபியில் எங்கேயோ நிற்கிறோம். ஒன்றிய மத்திய அரசுன்னு சொல்கிறோம்ல, அவங்க கனவு காணக்கூடிய இலக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி அடைஞ்சாச்சு. இவங்க 2030, 40, 2050லலாம் என்னத்தை இலக்காக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அது தமிழ்நாடு ஆல்ரெடி அடைஞ்சாச்சு. இது அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது தேர்தல் அறிக்கையில் பல்வேறு நலத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எதுவுமே இல்லாமல் பாஜகவுடைய அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டு போட நம்ம பார்க்க முடியும்? வாய்ப்பில்லை. இதையே எடுத்து சொல்லி நாங்கள் தேர்தல் பரப்புரையில் முழுமையாக ஈடுபட்டு இந்த மக்கள் ஆல்ரெடி புரிஞ்சவங்க தான், அதெல்லாம் உணர்ந்து மிகப்பெரிய வெற்றியை தருவாங்கன்னு நிறைய நம்பிக்கை இருக்குது. நிறைவாக என்னுடைய எந்த விதமான குறுக்கீடுகளும் இல்லாமல் நேரடியாக உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட ஏன் ஷாஜகான் அவர்களுக்கு வாக்களிக்கணும், நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிக்கலாம். பாபநாசம் தொகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் அன்பான பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வேட்பாளராக இந்த பாபநாசம் தொகுதியிலே ஏணி சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன். கடந்த 5 வருட காலமாக தமிழ்நாடு எல்லா வகையிலும் முதன்மையான மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு எல்லா வகையிலும் அடுத்த கட்டத்து உலகளவிலே போட்டி போடக்கூடிய அளவிலே வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் ஷாஜகானை ஆதரித்து ஏணி சின்னத்திலே வாக்களிக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி சார். பிரச்சாரத்துக்கு நடுவில் எங்களுக்கு நேரம் அளித்து உங்களுடைய வாழ்க்கை, தொழில்னு பல்வேறு விஷயங்களை பேசி இந்த தொகுதி சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் விளக்கமான பதிலை கொடுத்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி தோழர்.